வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. சாக் கிறிஸ்டோபரோட ஆடிசி படத்தை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா சில பேர் இத நோலனோட ரொம்பவே வீக்கஸ்ட் ஃபிலிம்னு சொல்றீங்க. என்ன கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நல்ல ரைட்டிங், விஷுவல், சவுண்ட் ட்ராக்னு பக்காவான படம். சோ தியேட்டர்ல மிஸ்ஸே பண்றாதீங்க. பட் இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி கேட்பீங்க. எதுக்கு நான் ₹200 இல்ல ₹250 கொடுத்து ஒரு படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு? அத நான் ரொம்ப சிம்பிளாவே 3 விஷயத்த சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட விஷுவல். ஏன்னா இந்த படம் ஏதோ ஒரு உலகத்துல நடந்துட்டு இருக்குது. அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் இல்லாம தி ஆடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மித்தாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே நம்மள கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் நோலன் அது மித்தாலஜிக்கல் கதையாவே எடுக்காம ரொம்பவே கிரவுண்டடா செம்ம கன்வின்சிங்கா எடுத்திருக்காரு. அதாவது அவரோட ஸ்டைல்ல. அதனால விஷுவலி இந்த படத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. தென் நான் செகண்டா சொல்ல போறத எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுண்ட் தக்காளி பீக்குங்க. வேற மாதிரியான சவுண்ட் ட்ராக் லார்ட் விக் கோரன்சன் பிரிச்சு எடுத்திருக்காரு. நான் இவர் ஆக்சுவலா கிரீட் படத்துல இருந்து நோட் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் அவ்வளவு அமேசிங்கா இருக்கும். அண்ட் பிளாக் பந்தர் படத்துல அந்த வேர்ல்டுக்கு ஏத்த சவுண்ட் ட்ராக்னு அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. தென் ஹாப்பனேபர் நான் சொல்ல வேணும். கேன் யூ ஹியர் த மியூசிக்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தென் இதை தொடர்ந்து சின்னர்ஸ் படத்துல மொத்த படத்தையுமே தூக்கி நிறுத்திருப்பாரு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சவுண்ட் ட்ராக். அண்ட் இப்போ தி ஆடிசி மொத்தமா பிரிச்சு எடுத்திருக்காருங்க. அதுவும் ரொம்பவே குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ட்ராய் நாட்டுல இருக்கிற அந்த கேட்டை ஓபன் பண்ணும் போதா இல்ல அந்த ட்ரோஜன் ஹார்ஸ்குள்ள இருந்து வெளியில வரும் போதானே கரெக்டா தெரியல. ஒரு மாதிரி தரையை தேய்க்கிற மாதிரியும் இல்ல மெட்டலை தேய்க்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் வந்திருக்கும். தட் ஸ்பீக் லிட்டரலா அந்த சவுண்ட் ட்ராக் செம்ம இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். பட் சாதாரணமா ஏதோ தரையை தேய்க்கிற மாதிரியும் ஏதோ மெட்டலை தேய்க்கிற மாதிரி தான் இருக்குமே. ஆனா அந்த சவுண்ட் ட்ராக் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. சோ அந்த மாதிரி படத்துல வந்து எல்லா சவுண்ட் ட்ராக்கும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. தென் இப்போ நான் லாஸ்ட் பாயிண்டா சொல்ல போறது இது சார் கிறிஸ்டோபர் நோலனோட படங்க. ஸ்கிரீன் பிளே சிம்பிளா இருக்கும். தக்காளி தரமா ஒரு நரேட்டிவ் ஸ்டைல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காரு. அப்சல்யூட் சினிமாங்க. ஏன்னா இந்த மொத்த படத்தையுமே ஹோமரோட நாவலை வச்சு தான் எடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே சிம்பிளா இந்த மொத்த படத்தையுமே ஒரு லீனியரான ஸ்டைல்ல எடுத்திருக்கலாம். ஆனா நம்ம நோலன் அப்படி பண்ணுவாரா? அந்த சீன்லாம் இங்க இல்லன்னு ஒரு நரேட்டிவ் ஸ்டைல்ல பங்கமான ஸ்கிரீன் பிளே பிரசன்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த 3 விஷயத்துக்காகவே தாராளமா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கலாம். அப்ப இதை தாண்டி எதுவுமே பெருசா அந்த படத்துல இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. இதோட சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பேச தான் போறோம். பட் இந்த 3 விஷயம் மட்டுமே உங்களோட படத்துல மொத்தமா கட்டி போட்டு உட்காரச்சிடுங்க. சோ மத்தவங்க சொல்றாங்கன்ட்டு இந்த படத்தை மட்டும் தியேட்டர்ல மிஸ்ஸே பண்றாதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கப்புறம் போகிறதோ போகாததும் உங்க கையில தான் இருக்குது. சரி, இப்போ தி ஆடிசி படத்துல இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 3 விஷயங்களோட சேர்த்து எந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எதுல எனக்கு ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாத்துருவோம். சோ தொடங்குவோமா? பட் ஓப்பனிங்கே நான் சொல்லிடுறேன். தி ஆடிசி படத்துல இருந்து எந்த விதமான ஸ்பாயிலர்ஸுமே நான் இந்த வீடியோல சொல்ல போறது கிடையாது. சோ நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஜம்முன்னு இந்த வீடியோ பாருங்க. சரி, ஸ்டார்டிங்கே இந்த படத்தை எந்த இடத்துல நான் விட்டனோ அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்கிரீன் பிளே. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு நரேட்டிவ் ஸ்டைல்ல தான் சொல்லிருப்பாங்க. ஆனா அதையுமே ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிருப்பாங்க. லைக் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா தி ஆடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். அண்ட் படத்தோட முடிவுல எதனால ஆடிசியோட வாழ்க்கைய ஒரு கதையா இல்லாம பாட்டா எழுதிருக்காங்கங்கிறதுக்கான அர்த்தத்தையும் சொல்லிருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப டீடைலா பார்க்க வேணாம். ஏன்னா அது ஸ்பாயிலர் போவோம். பட் படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பாட்டுல இருந்தாங்க ஆரம்பிக்குது. அதுவும் ஆடிசியை பத்தி கேள்விப்பட்ட சில விஷயங்களை வச்சிருக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த பாட்டு இருக்கும். தென் இதை தொடர்ந்து தி ஓல்ட் மேன் ஆஃப் சி, அதாவது இமேயஸ் ஆடிசியை பத்தி அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இமேயஸ் ஆடிசியை பத்தி நரேஷன் எந்த இடத்துல முடிக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து பெண்ணிலும் அதை கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த 10 வருஷம் வார் போகிறதுக்கு முன்னாடி இத்தாக்கா நாட்டோட கிங்கா ஆடிசி இருந்திருப்பார்ல, அதை நம்ம பெண்ணிலு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிருப்பாங்க. அண்ட் பெண்ணிலு எந்த இடத்துல அந்த நரேஷன் முடிக்கிறாங்களோ அங்க இருந்து ஆடிசி அந்த 10 வருஷம் ட்ரோஜன் வார்ல இருந்திருப்பாரு. சோ அந்த ட்ரோஜன் வார் நடந்தது ஹெலன்காக மெலனியஸ் அந்த 10 வருஷம் வார்ல ஆடிசியை பத்தின இவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிருப்பாரு. அண்ட் மெலனியஸ் எந்த இடத்துல அந்த நரேஷனை முடிக்கிறாரோ அதுக்கப்புறம் இருக்கிறது மீதி 10 வருஷம் ஜர்னி. சோ அத நம்ம ஆடிசியை நரேட் பண்ணிருப்பாரு. அண்ட் அவர் அந்த நரேஷனை முடிக்கும்போது கரெக்டா அவர் இத்தாக்காக்கே வந்துருவாரு. ஆனா இத்தாக்காக்கு போனதுக்கு அப்புறமும் இன்னொரு நரேஷன் ஒன்னு இருக்கும். அதுதான் அந்த 10 வருஷம் ட்ரோஜன் வாரோட ஆடிசி பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இத்தனை நரேஷனையும் நமக்கு டெலமேக்கஸ் மூலமா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன நம்மள போலயே ஆடிசியை தான் தேடிட்டு இருப்பான். சோ இந்த அளவுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நரேட்டிவ் ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனால இந்த படம் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு லாகே ஆகாது. ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா படம் மொத்தமும் நரேட்டிவ் தான். பெருசா எந்த விதமான ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா கடைசில ஒரு தரமான ஃபைட் வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு சில நேரங்கள்ல ஹாரர் எலிமெண்ட்ஸ் சம தூக்கலா இருக்குமே தவிர மத்தபடி இந்த மொத்த படமும் ஒரு ஸ்லோ பர்னிங்கான நரேட்டிவா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மொத்த கதையும் ஒரு ஸ்லோவா பில்ட் ஆயிட்டு இருக்க செகண்ட் ஹாஃப் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவான ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இடத்துலயுமே படம் போரே அடிக்காது. எனக்குலாம் இந்த படம் 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் படம் மாதிரி தான் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆச்சு. சரி, இப்போ அப்படியே கதையை பார்ப்போம். பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நீங்க ஜம்முன்னு உட்காந்து பாருங்க. நான் ட்ரைலர்ல காமிச்ச விஷயத்தை மட்டும் தான் பத்தி பேச போறேன். சோ பயப்பட வேணாம். அதாவது ஆடிசிங்கிற நாவலை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 10 வருஷம் வார் 10 வருஷம் ஜர்னி, அவ்வளவுதான் இந்த நாவல், அவ்வளவுதான் இந்த படமும். ஆனா நாவல்ல அது எப்படி சொல்லிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா ஆடிசியோட இந்த 20 வருஷம் வாழ்க்கையும் 20 வருஷம் மாதிரியே இருக்காது. ஏன்னா இந்த ஆடிசி படத்துல அந்த 10 வருஷம் வாருக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த 10 வருஷம் ஜர்னியை தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த வார்ல இருக்கிற ட்ரோஜன் ஹார்ஸ் மட்டும் நம்ம காமிச்சிட்டு இது 10 வருஷமா நடந்துட்டு இருந்த வார்னு வாய் வார்த்தையை கடந்து போயிருப்பாங்க. ஓகே, ஆனா இதை தொடர்ந்து வர மீதி இருக்க 10 வருஷம் ஜர்னி
ஜேர்னியும் நமக்கு 10 வருஷம் மாதிரி ஃபீல் ஆகாது. ஆனா நோலன் அதை வேணும்னே தான் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றதே ஆடிசிங்கிற கேரக்டர் தான். ஆனா அவருக்கே தெரியாது அவருடைய 7 வருஷ வாழ்க்கையை அவர் ஒரே ஐலாண்ட்ல செலவு பண்ணிருக்காருன்னு. சோ அதனால தான் அவரை ஃபோக்கஸ் பண்ண நமக்கும் அது ஒரு 10 வருஷம் ஜேர்னிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்காது. சரி இப்போ இதே எதுக்குடா புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதாங்க இருந்தது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஆடிசி கேரக்டர் ஃபாலோ பண்றதுனால தான் நமக்கு அந்த 10 வருஷம் டைம் ஸ்கேல்ங்கிறதே ஃபீல் ஆகலன்னு. சோ என்ன போல யாராச்சும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இதை சொன்னேன். சரி ரொம்ப நேரமா தி ஆடிசிங்கிற கதையை பார்த்தாச்சு. அதனால கேரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் கிட்ட போவோம். ஸ்டார்டிங் வித் ஆடிசி. அதாவது இந்த மொத்த படமும் ஆடிசி சுத்தி தான் நடக்கிறதுனால அந்த கேரக்டர் ரொம்பவே செம்மையா எழுதிருப்பாங்க. அதுவும் எனக்கு ஆடிசியோட மோரல்னு சொல்லவா இல்ல ரூல்னு சொல்லவான்னு தெரியல. பட் அந்த விஷயம் எனக்கு ஆடிசி கிட்ட ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா இந்த விஷயம் நாவல்லே இருக்கும் தான் நினைக்கிறேன். சோ அதனால நாவல் படிச்சவங்களுக்கு அது மேபி சிம்பிளா இருக்கலாம். நமக்கு இந்த நாவல்லாம் செட் ஆகாது. அதனால எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காவும் ஆச்சரியமா இருந்தது. பட் அது என்னன்னு சொல்ல விரும்பல. படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். ஆனா மேபி ஆடிசியை பத்தி நான் வேற ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது ஆடிசி உங்ககிட்ட ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை செஞ்சு காட்டாம இருக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு ஆடிசி ஒரு அடாவடியான ஆளு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா ஆடிசி கேரக்டர் ரொம்பவே நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் ஆடிசியா நடிச்ச மேட் டேமன் சரியான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. சிம்பிளா சொல்றாங்க ட்ரோஜன் ஹார்ஸை எத்தனை பேர் இழுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த மொத்த படத்தையுமே ஒரே ஆளா இழுத்துட்டு போனது மேட் டேமன் மட்டும்தான். ஆனா அவரே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஆன் ஆத்தோவே பெனிலோப்பியா பிரிச்சு எடுத்திருக்காங்க. லிட்டரலா பெனிலோப்பிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 சீன் வச்சிருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே ஆடிசியே மறந்துருப்போம். அந்த அளவுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. அதுவும் டெலமேக்கஸா நடிச்ச டாம் ஹாலண்ட் கூட ஒரு கான்வோ இருக்கும். அங்க காமிச்சிருப்பாங்க ஆன் ஹாத்தவே அவங்க யாருன்னு. லிட்டரலா வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஏன்னா பெனிலோப்பியோட ரைட்டிங் பாத்தீங்கன்னா 20 வருஷமா ஒரு கிங்டம கிங்கே இல்லாம காப்பாத்திட்டு இருப்பாங்க. சோ அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அவங்களோட கிங்குக்காக தான் அந்த கிங்டம் ஹோல்ட் பண்ணிப்பாங்களே தவிர ஒரு கிங்குக்காக அந்த கிங்டம் ஹோல்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அந்த 20 வருஷம் அவங்க எந்த அளவுக்கு போராடி இருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே ஆன் ஹாத்தவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அது வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஸ்கார் இருக்கு. பாப்போம். தென் இதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லன் ஆண்டனியோஸ். ஆக்சுவலா நிறைய பேர் இந்த படத்தோட வில்லன் ஆண்டனியோஸ் ரொம்ப முக்கியமான வில்லன்னு சொல்றீங்க. அது கரெக்ட் தான். ஆனா அந்த கேரக்டர் அப்படிதான் எழுதியிருக்காங்க. அதாவது என்னதான் அவனை சுத்தி ஒரு 10 பேர் இருந்தாலும் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்னு மறைஞ்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பான். சோ ஆனதான் இந்த படத்தோட வில்லன் ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த கேரக்டர் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் எழுதியிருக்காங்க. சோ அதனால எனக்கு எதுவும் அது பிரச்சனையெல்லாம் இல்ல. ஆனா ஆண்டனியோஸா நடிச்ச நம்ம ராபர்ட் பாட்டிசனும் அந்த ரோல் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாரு. சோ அதனால எனக்கு இந்த படத்துல வில்லன் பிரச்சனையாவே தெரியல. அதாவது ரைட்டிங்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன். தென் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கேரக்டர் பிடிச்சிருந்தது. ஆனா அவங்களெல்லாம் விட எனக்கு ஆர்கஸோட ரைட்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது மத்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் சைடுல நான் சொல்லல. ஜஸ்ட் ஆர்கஸ்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரோட ஆர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ இந்த விஷயங்கள் தான் ஆடிஷன்ங்கிற படத்துல எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆச்சு. அண்ட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா ரொம்பவே வளவலன்னு பேச ஆரம்பிச்சிருவேன். சொன்னால இப்போ இந்த படத்துல எதுல எனக்கு ஒர்க் ஆகலங்கன்னு பாப்போமா? ரொம்ப அதிகமா இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான். ஸ்டார்டிங் வித் டெலமேக்கஸா நடிச்ச நம்ம டாம் ஹாலண்ட். ஆக்சுவலா பார்த்தா டெலமேக்கஸ்க்கு 20ல இருந்து 21 வயசு தான். ஆனா டாம் ஹாலண்ட் 20 வயசு பையன் மாதிரி நடிச்சிருக்காரு தவிர 20 வயசு பையன் மாதிரியே தெரியலங்க. சோ அந்த ஒரு விஷயம் தான் பிரச்சனையா இருந்தது. மத்தபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையும் இல்ல. ஆனா செட் ஆகல. அண்ட் அதே மாதிரி மெலனேஸா நடிச்ச நம்ம ஜான் பெர்தால். யாராச்சும் நாவல் படிச்சீங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மெலனேஸ் பாக்கிறதுக்கு கிரியேட்டர்ஸ் மாதிரி தான் இருப்பானா என்ன? எனக்கு புரியுது இவங்க எல்லாரும் ஸ்பாட்டான்ஸ் ஆனா தான் அப்படி இருக்காங்கன்ட்டு. ஆனா மெலனேஸ் மட்டும் ஏன் அப்படி இருக்காரு? அண்ட் அப்படிப்பட்ட லுக் இருக்கறனால ஜான் பெர்தாலுக்கும் அந்த கேரக்டர் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் மத்தபடி இவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் குறையே வைக்கல. தென் இதுக்கு அப்புறம் எல்லாரும் போட்டு சாத்துன லூபிட்டா நியாங்கோ as a ஹெலன். இவங்க செட் ஆகலங்கிற விஷயத்தை எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுக்காக நான் சொல்லல. உண்மையிலே எனக்கே அந்த கதையில பார்க்கும்போது அவங்க ஏதோ செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது. பட் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு. ஆனா இப்ப நான் சொல்ல போறது சரியா தப்பான்னு எனக்கும் தெரியல. கிறிஸ்டோபர் நோலனுக்கும் தெரிய போறது இல்ல. சோ தாராளமா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதாவது தி ஆடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மித்தாலஜிக்கல் நாவல்ல ஹெலன் தான் இருக்கலே தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். தக்காளி அதனால தான் அந்த ட்ரோஜன் வார் 10 வருஷம் 20 வருஷமே ஆனாலும் அவங்கள தூக்காம அங்க இருந்து யாருமே திரும்ப வந்திருக்க மாட்டாங்க. சோ ஒருவேளை கிறிஸ்டோபர் நோலன் இந்த டார்க் ஸ்கின்னை தான் ஒரு பேர் அழகா காட்டுறாரோ? வெயிட் நான் தெளிவா சொல்றேன். அதாவது நாவல்ல என்ன கதைன்னு எனக்கு தெரியல. பட் நோலன் எடுத்த இந்த மித்தாலஜிக்கல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் பீப்பிள்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தங்க தான் ஹெலன். சோ ஒருவேளை மெலனேஸ் ஹெலன் கிட்ட விரும்புறதே அவங்க கருப்பா இருக்கிறது தான் நினைக்கிறேன். ஏன்னா மெலனேஸ் ஹெலனோட ஃபேஸை தொட்டு வர்ணிச்சிருப்பாரு. சோ எனக்கு என்னமோ கிறிஸ்டோபர் நோலன் அந்த டார்க் ஸ்கின்னை தான் ஒரு அழகான விஷயம் சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மா தெரியல. சோ எனக்கு எது தோணுச்சு நான் சொல்லிட்டேன்ப்பா அவ்வளவுதான். அந்நேர்ல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும். ஆனா படத்துக்கு எந்த விதமான ஸ்பாயிலராவும் இருக்காது. பட் இருந்தாலும் நான் ஸ்பாயிலர் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம எல்லாருமே ஜண்டையா தான் அத்தினா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே அவங்க அத்தினாவே கிடையாது. அதாவது நீங்க ட்ரைலர்லயே ஒரு ஷாட்டை பார்த்திருப்பீங்க. அத்தினாவோட தலையை துண்டா வெட்டுற மாதிரி. அந்த சீனை அப்போ நம்ம ஆடிசி அந்த ட்ராய் நாட்டுல இருக்க ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கும் அதே ஒரு விஷயம் நடந்திருக்கும். அண்ட் அதுதான் ஜண்டையா. சோ நம்ம ஆடிசி ஜண்டையாவா அத்தினாவா நினைச்சிராரு. அதன கட்டு. ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கேட்டுக்கிறேன். சோ மறக்காம அந்த விஷயத்தை நீங்க கீழே கமெண்ட் பண்ணி போங்க. அண்ட் அவ்வளவுதான். எனக்கு இந்த படத்துல நான் சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிறிஸ்டோபர் நோலன் எப்பயும் போல அவரோட எஃபெக்ட்டை இந்த படத்துலயும் கொடுத்திருக்காரு. சோ தி
ஆடிசி படத்துக்கு நான் கண்டிப்பா 4 இல்ல 4.2 ரேட்டிங் தாராளமா குடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களோட ரேட்டிங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதோட ஒரு தரமான வீடியோல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.